ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹூக்கு வைப்போம் இல்லையா ஃப்ரண்ட்டில், அந்த 5 ஹூக் வந்து எந்த இடத்துல வைக்கணும், பர்ஃபெக்ஷனாக எப்படி அடிக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இது ஷோல்டருன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டரில் இருந்து இது வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்குன்னு வரைச்சிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக்கு, இது வந்து ஆம்ஹோலு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல தான் நம்மளுக்கு பட்டி வரும். ஓகேங்களா, ஊக்கு பட்டி வரும். அப்புறம் வந்து நம்மளுக்கு இங்கே சைட் சீம் வரும். இங்கேருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிடும். ஓகேங்களா, இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கஃப் வந்து இங்கேருந்து நம்ம இப்படி பிடிச்சிடுவோம். ஆல்ரெடி வந்து நான் கஃபை வந்து எப்படி பிடிக்கிறதுங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கேன், ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு கஃபை பிடிச்சிருவோம். அப்புறமா வந்து ஆம்ஹோல் கிட்டேருந்து ஒரு ப்ளிட்டு வந்து நம்ம இங்கே பிடிச்சிருவோம். இது ஆம்ஹோலு. அப்புறமா வந்து இந்த நம்ம ஃப்ரண்ட்டு பட்டி இருக்கு இல்லையா, இந்த நெக்கு கிட்ட இந்த சென்டரில் வந்து நம்ம வந்து ஒரு பட்டி பிடிச்சிருவோம். ஓகேங்களா, அந்த ப்ளிட்டு பிடிச்சிருவோம். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து பாட்டம் பட்டி வந்து இந்த மாதிரி வைப்போம். பாட்டம் பட்டி இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இப்படி ஜாயின் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இப்போது இதில் வந்து நம்ம ஹூக் வந்து 5 ஹூக் வைப்போம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வி பட்டி வந்து நம்ம இங்கே வந்து வச்சு துணி வந்து தைச்சிருவோம். கரெக்டாக அந்த 5 பட்டி எங்கே வைக்கணும் அந்த வீன்றது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழுத்துக்கு ஒட்டி இந்த இடத்துல ஒரு வி அடிச்சுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த ப்ளிட்டு பிடிச்சிருக்கோம் இல்லையா, கரெக்டாக இந்த ப்ளிட்டில் ஒரு வி வந்து நம்ம பிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாட்டம் பட்டி இருக்கு இல்லையா, அதில் கரெக்டாக ஒரு வி வந்து பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கடைசி வி ஒன்று, இந்த கடைசி வி பட்டிக்கும் இந்த பட்டிக்கும் சென்டராக ஒரு வி வந்து நம்ம பிடிச்சிக்கணும். இந்த மெஷர்மெண்ட் தாங்க எல்லாருக்குமே நம்ம பிடிக்கணும். சப்போஸ் சில பேருக்கு வந்து சின்ன ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா இந்த பட்டியோட வித் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். அதே வந்து கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ் அப்படின்னா இது வந்து அதிகமாக வரும். இந்த இடம் உங்களுக்கு சின்னதாக வந்தாலும் சரி, பெருசாக வந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த 3 வி வந்து இந்த 3க்குள்ளேயே தான் நீங்கள் பிடிக்கணும். எல்லாருக்கும் இங்கே ஒன்று பிடிச்சிருங்க, இங்கே ஒன்று பிடிச்சிருங்க, இங்கே ஒன்று பிடிச்சிருங்க. ஓகேங்களா, இன்னொன்று வந்து இதுக்கு நேராக ஒன்று, இது ஒன்று. நீங்கள் வந்து இது எவ்வளோ கம்மியாக அதிகமாக வந்தாலும் இதே ப்ரொசீஜரில் தான் நீங்கள் அந்த வி வந்து பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சா மட்டும்தான் நீங்கள் சைடு வந்து ஃபிட்டாக நீங்கள் ஹூக் போடும்போது ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கஃபோட ஷேப்பு, இந்த பட்டியோட ஷேப்பு, நெக்கோட ஷேப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து நிற்கும். அது வந்து நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ப்ளவுஸில் கூட நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இந்த வி பட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதையும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்படுறவங்க நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃப்ரண்ட்டு எப்படி இந்த ப்ளிட்டு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது, இந்த வி எப்படி ஸ்டிச் பண்ணுறது எல்லா வீடியோவும் நான் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதுலேயே ஆளுங்கிற பட்டனையும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.